எனக்கு கிடைக்கிறது அந்த சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. மற்ற 6 நாளாக என்னை வந்து ஒரு சக்கை கூட புழிஞ்சு எடுத்துருவாங்க கஸ்டம்ஸ்லாம். பேப்பர் ஒர்க் தான் எல்லாமே. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட டீல் பண்ணுறது, சீஃப் கமிஷனர் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும் நம்ம பேப்பர் பர்சன். அதெல்லாம் நான் ஒரு சண்டே தான் என்னை வெளியிலே விட முடியும். என் ஒய்ஃபும் சரி என் பசங்களும் சரி சண்டே மட்டும் எங்கள் டே நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. சார் தான் ரொம்ப, அதாவது ஒரு 1 மந்தாக கூப்பிட்டுருக்குறாரு. நான் வரேன்னு சொல்கிறதுல வர முடியல. ஒரு நாள் அந்த ஹோட்டலில் சிறுவன் நடந்தது இல்லையா, இல்லை சார் நீங்கள் ஜேபி ஹோட்டலுக்கு வாங்க, வந்துட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடுங்கன்னு சொன்னார். சரி நான் மட்டும் ஏன் வரணுன்னு என்னோட நண்பரை கூட்டிகிட்டு நான் 2 பேர் வந்தோம். வந்து பார்த்ததுனால தான் இதனுடைய ரிசல்ட் என்னென்ன. இந்த ஆக்சுவலாக இந்த பைனரி கான்செப்ட் எம்எல்எம்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த பிஸ்னஸில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனாக்க எனக்கு என்னோட சோர்ஸ் இருக்குது. எனக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது. பட் ரெமடி எல்லாமே இருக்குது. பட் அதனால் இந்த எம்எல்எம் போட்டு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அதில் ஒன்று சொன்ன அந்த கான்செப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என் ஒய்ஃபுக்கு டயபெட்டிக் சுகர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணும். ஒரு மாதம் போயிட்டாங்கன்னா ஒரு 10,000 செலவு பண்ணுவோம். மாதம் 10,000 செலவு பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட்டு. ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும், டேப்லெட் எடுக்கணும், எல்லாமே காஸ்ட்லி தான். ப்ரைவேட்டில் அவர் டாக்டர் பார்க்குறாங்க, அவருக்கு 1000 ரூபாய் ஃபீஸ், கன்சல்டன்ட் ஃபீஸ் மட்டும் 1000 ரூபா அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இவங்க அந்த மாதிரி கல்ச்சர்லேயே போயிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணதுனால நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். 5 வருஷமாக அது இன்ஸ்பெக்டர் 380 அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் நான் சரி போயிட்டே இருக்குதுன்னு சரி மறுபடியும் டாக்டரை மாற்றலாம் அப்படின்னு டாக்டர் சேஞ்ச் பண்ணேன். அப்போது வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு டெஸ்ட் எடுத்தாக்கா அதுவும் 370 375 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது சார் சொன்னதுக்கப்புறம் தான் சரி இது நான் ட்ரை பண்ணேன். இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நான் இந்த இதுக்கு உள்ளே வந்தேன். அவர் கொடுத்தா ஒரு டப்பா பாட்டில் கொடுத்து சாப்பிட சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு பத்தலை, இது ஒரு நாளாக பத்தாது தான், நீங்கள் கொடுங்க, ஒரு மாதத்துக்கு எனக்கு கோர்ஸ் கொடுங்க. பைசா வந்து ஒன்றும் பிரச்சனை, நான் வந்து பிஸ்னஸ்க்காக வரல, எனக்கு இந்த நான் பைசா கொடுக்குறேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு கோர்ஸ் கொடுங்க, நான் எடுத்துட்டு ரிசல்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஒரு மாதம் கோர்ஸ் பண்ணேன், அடுத்த மாதம் செக்அப் பண்ணேன் 140 சார். ஆமாம், அதோட சேர்த்து தான் சாப்பிட்டேன். நான் அதை விடல, அதையும் சேர்த்து சாப்பிட்டேன், இதையும் சாப்பிட்டேன். ஆமா, இதே சாப்பிட்டேன். எத்தனை மாத்திரை கொடுத்தீங்க? ஒரு நாளைக்கு 8 சார். சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 8, அது ஆல்மோஸ்ட் 70+ அவங்களுக்கு. நான் 8 மாத்திரை கேப்சல்ஸாக கொடுத்தேன். மார்னிங் 4, நைட்டு 4. அது கண்டினியூவாக நான் பக்கத்துல இருந்து ஃபாலோ பண்ணி கொடுத்தேன். இப்போ அந்த மாத்திரை சாப்பிடுவீங்களா இல்லையா? இன்னைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதுல இங்கிலீஷ் இல்ல, அது வந்து இப்போ 1 மந்த்தா ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் மாத்திரை எப்போ ஸ்டாப் பண்ணீங்க? இப்போ லேட்டஸ்டா ஒரு 1 மந்த்தா ஸ்டாப் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி? ஆமா, பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 141 இதை பார்த்தீங்கன்னாக்கா 8ல இருந்து ரெடியூஸ் பண்ணி 4 கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கம்மி பண்ணிட்டேன். சரி, இதையும் பார்த்துட்டு இன்னொரு டெஸ்ட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த டேப்லெட் போட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து 140. ஆமாம், அப்போ வந்து அந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டேன். அதையும் சாப்பிட்டோம், இதையும் சாப்பிட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சார், இது ஒரு 5 வருஷமா நான் வந்து வெறும் இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிட்றேன், குறையல. ஆனால் அந்த இங்கிலீஷ் மருந்தோட சேர்த்து VR4 கனெக்ட் பண்ண எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. நல்ல ரிசல்ட். இது VR4 எடுத்து எத்தனை நாளில் அந்த இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்க? 1 மந்த். 1 மந்த்தில் 1 மந்த்ல இப்போ தான் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த ஒரு 1 வீக்காக நீ ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை நான் VR4 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அவங்க அந்த இதெல்லாம் இல்லை, டயர்டு. இப்போ அந்த இங்கிலீஷ் மெடிசன் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது வேரியேஷன் தெரிஞ்சுதா? இல்லை, ஒன்றும் தெரியல, நார்மலாக இருக்காங்க. இல்லை சார், இப்போ இந்த மாத்திரை சில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் போனாங்க, அங்கே ஸ்வீட்டு ஒரு கேசரி, ஒரு கப்போட ஒரு கேசரி எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்னாச்சுன்னா
இல்லை உங்களுக்கு சுகர் இருக்குது இவ்வளோ ஸ்வீட் ஒரு கப் ஃபுல்லாக ஒரு கேசரி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கிறாரு. கொடுக்குறாரு. அதனால் என்னோட ரிசல்ட் 40 வந்துருச்சு. அதனால் இனிமேல் நான் எல்லாமே சாப்பிடலாம். அதில் சீரியஸாக அப்படியே சொல்கிறாங்க. ஸோ அதனால் யாருங்க எந்த தாய்மாலும் எல்லாரும் சாப்பிடுங்க.